Hello friends, welcome to Sudhar Vlogs and Recipes. இன்னைக்கு வீடியோல ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு. அமேசான்ல ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல லஞ்ச் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் யூடியூப்காக ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் பார்ட் இருந்தது. அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வந்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அமேசான்லேருந்து பண்ணி தந்தாங்க. இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை நம்ம ஸ்க்ரூவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் டிவைஸ். இதுதான் மொபைல் ஹோல்டர் ப்ராக்கெட். இதில் நம்ம மொபைல் ஃபோன் ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண டிவைஸ் நான் ரிசீவ் பண்ணதில் இதுக்குள்ளே உள்ள ஸ்ப்ரிங் தான் எனக்கு லூஸாக இருந்தது. அதனால் நான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் பண்ணி இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆன ப்ராடக்ட் எனக்கு. ஒருவேளை நீங்களும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தால் இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் பாருங்கள். அதில் உள்ள ஸ்ப்ரிங் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து அலுமினியம் மெட்டலால் ஆனது. ஸோ ட்ரைபாடுங்கிறனால இதில் வந்து 3 லெக்ஸ் இருக்கும். இந்த 3 லெக்ஸும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப். அந்த 3 லெக்ஸ்க்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபோல்டபிள் லைக் அம்பர்லாவில் இருக்கிற மாதிரியே நமக்கு அட்ஜஸ்டபிள் லெக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லாக் இருக்குது. நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெக்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிட்டு திரும்ப லாக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத பட்சத்தில் திரும்ப லெக்ஸை வந்து நம்ம எப்படி குடைகளெல்லாம் நம்ம மடிப்போமோ அதே மாதிரி மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம வீடியோஸ் எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நம்ம மொபைலில் எடுக்கிறோம், டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கும்போது நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரூஸ் மூலமாக டிஎஸ்எல்ஆர் கேமராவை ஃபிட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபிட் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மொபைல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து இந்த ஸ்க்ரூவோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தென் மொபைலை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூடியூப் வீடியோஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்குமே இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கீழே உள்ள ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மொபைலை இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் டைப். ஸோ எந்த டைப்பான மொபைலாக இருந்தாலும் இதில் ஃபிட் ஆகும். இப்போ நான் மொபைலை இதில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மொபைல் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கணும். மொபைல் வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜில் அப்படியே லாக் ஆன மாதிரி இது இருக்கும். ஸோ இது வந்து 360 டிகிரி மாதிரி நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன் ஆங்கிள், அப் ஆங்கிள், இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. யூடியூப்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம லஞ்ச் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு வெஜிடேரியன் லஞ்சு தான். ஏன்னா நம்ம தோசைக்கு வந்து நான் மாவுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஊற போட்டிருக்கேன். எப்போவுமே தோசை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தோசையோ இட்லியோ நம்ம அரைக்கும் போது கூட கொஞ்சம் வந்து உளுந்து நம்ம வந்து ஊற போட்டுடலாம். தனி பாத்திரத்தில் இந்த மாதிரி நான் ஊற போட்டு வச்சுப்பேன். அப்போ நம்ம வீட்டிலையே வந்து நம்ம வடை சுடுறதுக்கு, மெது வடை சுடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு அப்படியே கையோடு அரைச்சிக்கலாம். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகவே முடியாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைய இருக்குது. இப்போ மாவு அரைக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம லஞ்ச் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பும் பீக்கங்காய் பொரியலும் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த பருப்பு குழம்புக்காக நான் குக்கரில் வந்து பருப்புக்கு ஊற போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் போல் நான் துவரம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டேன். பருப்பு அவிய போட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலான்னு. இப்போ பருப்பு அவிய போட்டதுக்கப்புறமா சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை செய்யும்போது மாவுக்கு ஒரு பக்கம் ஓட விட்டுட்டோம் இல்லையா, ஸோ டைம் சரியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம உளுந்து கழுவுன தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் செடிகளுக்கு தான் வந்து ஊற்றுவேன். ஒரு பக்கெட் வச்சுப்பேன் சைட்லேயும்.
அந்த பக்கெட்டில் இந்த தண்ணியெல்லாம் நான் எடுத்துப்பேன். ஆனால் இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால செடிகளுக்கு வந்து நம்மளால் தண்ணீர் வந்து ஊற்ற முடியல. இப்போ காய்கறி நறுக்கிறதுக்காக நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே சிம்பிளான லஞ்சு. பருப்பு குழம்பும் பீக்கங்காவும் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமான வேலைகள். பீக்கங்காய் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இப்போ நான் பீக்கங்காய் தோலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் தோல்லையும் பார்த்திங்கன்னா துவையல் வைப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த பீக்கங்காய் தோலில் துவையல் வச்சு கொண்டு வருவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தக்காளி விலை அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீக்கங்காய் துவையல், மல்லி விதைகள் இருக்கு இல்லையா, அந்த மல்லி விதைகளில் கூட நம்ம துவையல் அரைக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யணும் மல்லி விதைகளில் துவையல் அரைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளியே தேவை இருக்காது. நம்ம மல்லி விதைகளில் துவையல் அரைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த காலத்தில் வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி விலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இல்லையா, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரெசிபிலாம் நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா அவிஞ்சிடுச்சு. நல்லா குலைவாக பருப்பு வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது பருப்பு சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்குரிய தாளிப்பு வேலைகளில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பருப்பு தாளிச்சுக்கிறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்னோடய சமையலில் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துப்பேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 வத்தல் போல் கிள்ளி போட்டிருக்கேன் நான். வத்தலுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதவே வந்து பருப்பில் கொட்டிடலாம். இப்போது பருப்புக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு பருப்பை வந்து ஒரு கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு தடவை வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பருப்பு ஒரு கொதி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பீக்கங்காய் வந்து நம்ம பருப்பு தாளித்தா அதே பாத்திரத்தில் நான் பீக்கங்காயும் தாளிச்சிக்க போகிறேன். பீக்கங்காய் தாளிக்கிறதுக்கு சேம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சரியாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக சிவந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி இது. பீக்கங்காய் வந்து பண்ணுறது ரொம்பவே சுலபம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. நல்லா மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் போல் இது இருக்கணும். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த பீக்கங்காய் வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமல் அந்த பீக்கங்காயில் உள்ள நீர் சத்து மூலமாகவே பீக்கங்காயில் நல்லா தொக்கு மாதிரி நல்லா நமக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான பீக்கங்காய் வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுருக்கிறேன். இப்போது பீக்கங்காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இன்னொரு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் சரியாயிடும். நம்மளோட பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அடுப்பில் சாதம் இருக்குது. இன்னொன்றில் பார்த்திங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கியிருக்கேன் கருவாடு பண்ணுறதுக்காக. சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த நம்ம டேபிள் இருக்கு இல்லையா, டைனிங் டேபிள், பிரேக்ஃபாஸ்ட் டேபிளை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் சைடு பை சைடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ளக்க நம்ம சாதமும் ரெடி ஆகிடும். டெய்லி 1 டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த டேபிள் வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிச்சன் ஃபுல்லாக கழுவி விட்டுருவோம். இன்றைக்கி பசங்க வந்து க்ளே வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் ஃபுல்லாக வந்து நான் சோப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து லஞ்சுக்கு அப்புறம் நம்ம வந்து ஈவினிங் டைம் டீ போடுறதுக்காக கிச்சனில் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா செம்ம மழையாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு இஞ்சி டீ குடிக்கலாங்கிறதுக்காக டீக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நார்மல் டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி டைமில் வந்து இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா அது வந்து நம்ம இம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். நான் வந்து ஒரு 3 ஏலக்காவும் ஒரு 3 துண்டு போல் இஞ்சியும் சேர்த்து நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் 3 கப் டீ போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் இஞ்சி டீ ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்காலத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நம்ம இம்யூனிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா தட்டுனதுக்கப்புறமா ஒரு 3/4லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இதை கலந்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர் டீ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது போட்டுக்கிறேன். நல்லா இப்படி கொதிக்க வச்சிடணும். கொதித்து அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பாதி தண்ணியாக நல்லா வற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். கூடவே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீ கொதித்து பாதி தண்ணி வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 2.5 கப் போல் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ஆஃப் பண்ணிடாமல் லைட்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பையும் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் போல் இந்த மாதிரி எடுத்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம்க்கு அப்புறமா நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு பால் அந்த எப்பயும் பொங்குற மாதிரி பொங்கி வரும்போது நம்ம டீ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டிடலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்காத டீ தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த டீ வடிகட்டினா அந்த டீ ஃபில்டர் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் செடிகளுக்கு வந்து உரமாக கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து வந்து நீங்கள் டிகாஷன் கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் இதில் மிஸ் ஆகிடுக்கு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 தடவை டீயை ஆற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கப்பில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மழை நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த டீயை நம்ம ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இல்லையா, மில்க் கேசரி, அதோடு என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.